நேட்டிவ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீரப்பன் தொடர்பாக பார்த்துட்ருக்க பல கதைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறது இந்த செங்கப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சொந்த கிராமம். அவர் அங்கே மேட்டூர் பகுதிகளில் அந்த அணை கட்டும்போது அங்கேருந்து செங்கப்பாடி பகுதிக்கு அவர் அவரோட மூதாதையர்கள் அங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த செங்கப்பாடி பகுதியில் நாங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய சில பேர்களை நேர்காணல் எடுத்திருக்கிறோம். இந்த செங்கப்பாடி பகுதிக்கு நாங்கள் போன ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் பெண்ணகரம் பக்கத்தில் திரு சண்முகம் அப்படின்றவரோட மல்லர் கம்பம் கலையை பதிவு செய்வதற்காக நாங்கள் பெண்ணகரம் போயிருந்தோம். அப்போது அந்த சமயத்தில் எதர்ச்சியாக நீங்கள் செங்கப்பாடியில் மாரியப்பன் ஒருத்தர் இருக்கார், இன்றைக்கி அவைலபிள் இருக்கார், நீங்கள் போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்களான்னு நம்மகிட்ட சொன்னாங்க. நாங்கள் உடனே என்ன பண்ணோம், பெண்ணகரத்துலேருந்து திருப்பி செங்கப்பாடி போகிறதா இருந்தது அப்படின்னா திரும்ப நாங்கள் மேச்சேரி, மேட்டூர் திரும்பி கொளத்தூர், சத்யாநகர் அதெல்லாம் தாண்டி அந்த பக்கம் கோபிநத்தம், செங்கப்பாடி போகிற மாதிரி சுற்றி போனோம்னா ஒரு 100-150 கிலோமீட்டர் சுற்றி வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒகேனக்கல் போயிட்டு ஒகேனக்கல்லேருந்து ஒரு காட்டு வழிப்பாதை சில கிலோமீட்டர்கள் நடக்கணும். நடந்து அந்த பக்கம் பரிசலுக்கு போயிட்டீங்கன்னா, பரிசல்லேருந்து அப்படியே ஆற்றை தாண்டி போனால் உங்களுக்கு கர்நாடகா வந்துடும். கர்நாடகாவிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவலு. அந்த 25 கிலோமீட்டர் ட்ராவல் நீங்கள் போனீங்கன்னா செங்கப்பாடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வைல் கம்பேர் டு நம்ம 150 கிலோமீட்டர் சுற்றுறதுக்கு சில கிலோமீட்டர் காட்டு பகுதியில் நம்ம நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினச்சி நாங்கள் போனால் நாங்கள் கேமரா எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காட்டு வழியிலே நடந்து போய் அங்கே போய் பரிசலில் வச்சு பரிசல்லேருந்து திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் கர்நாடகா பார்டர்லேருந்து செங்கப்பாடி 25 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு திகிலான, நாங்கள் போகிறப்போ அந்த 25 கிலோமீட்டர் எங்கள் ஒரு வண்டி தான் போச்சு. அந்த ரோடு ரொம்ப மோசமான ரோடு. அந்த ரோடு அதில் போய் செங்கப்பாடியில் போய் மாரியப்பன் அப்படின்றவரை நாங்கள் மீட் பண்ணோம். அதில் நம்மளுக்கு வீரப்பன் அவர்களை பற்றின ஒரு அடிப்படையான குணாதிசயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது. அதுலேருந்து மாறுபட்டதாக அவரோட கருத்து இருந்தது. அவர் டிசிஎஃப் சீனிவாஸ் அவர்களுக்கும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்காரு அப்படின்றதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவரோட நேர்காணல் பிரத்யேகமாக உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது சில பாகங்களாக உங்களுக்கு வர இருக்குது, நீங்கள் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள். அதாவது இந்த வீரப்பன் அவரோட கதையை தேடி நம்ம சேனலில் ரொம்ப ட்ராவல் பண்ணி ஒரு பல கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேருந்து ஆற்றுல பரிசலுக்கு இந்த பக்கம் கர்நாடகா வந்துட்டோம். இந்த இடம் பேர் நாங்கள் போகிறது செங்கப்பாடி போகிறோம். அது இந்த ரூட்டில் வந்தால் ஷார்ட்டுன்னு சொன்னதுனால இங்கேருந்து இப்படி போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு வீரப்பனோட தொடர்பில் இருந்த ஒருத்தரை நம்ம மீட் பண்ண போகிறோம். அவரோட அனுபவங்கள் பற்றி நம்ம அவர்கிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஒரு வீரப்பன் அவரை உங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து தெரியும் அவரை? நாங்களாம் விவரம் நாங்களாம் 5-6 வருஷம் 7 வருஷம் ஆன உடனே எல்லாமே பழக்கம் ஆகிப்போச்சு. அப்போல்லாம் வண்டியை ஓடாட்டோம்னா நடந்தே போகணும். அவங்க இங்கே நடந்தே வருவாங்க. ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து மேய்க்கிறது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோங்க. நீங்களும் பூர்வீகமே செங்கப்பாடி தானா, இல்லை மேட்டூர் பக்கத்தில் அந்த டேம் கட்டினப்போ நீங்கள் இங்கே வந்தவங்களா? ஆமாம், அப்போ வந்தவங்க தான். டேமு கட்டின நீங்களும் எங்கள் பாட்டன் காலத்தில். நாங்கள்லாம் இல்லை, நாங்கள் இங்கே பிறந்தவங்க. சரிங்க. நாங்களும் இங்கே பிறந்தது. எங்கள் பாட்டுங்காலம் வந்தது. பாட்டுங்காலத்தில் இங்கே பூர்வீகமாக எதையும் அவங்க சம்பாதிச்சாங்க, எல்லாம் அழிச்சு விட்டாங்க. எல்லாமே சித்தப்பு மாதிரி பெரியப்பு மாதிரி குடிப்பழக்கம் அவர் குடிச்சுவிட்டு எல்லாம் அடிச்சுட்டு சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு விவரம் ஒரு 7-8 வருஷம் ஆன உடனே பிள்ளைங்க நிறையா என்னோட பிறந்தவங்க வேறு வீட்டில் ஆள் வச்சுட்டாங்க. ஒரு 10-16 வருஷம் ஆளுக்கு இருந்தோம். அப்புறம் பண்ணையத்தில் வருஷம் ஒரு டைமு. சரிங்க. அப்போ ஒரு வருஷம் அவங்க வீட்டிலேருந்து நல்லா வேலை செய்கிறது பார்த்துட்டாங்களா, இன்னொரு வருஷத்துக்கு சம்பளம் சேர்த்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருவாங்க. எங்களை வச்சுக்குவாங்க அங்கேயே. அப்படியே வளர்ந்துங்க. அப்புறம் மேஜர் ஆகும்போது நம்மளா ஒரு தொழில் பண்ணலாம், இது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு டேம் வேலைக்கு போனோம். டேம் கட்டுறதுக்கு ஒரு 5-6 வருஷம் செஞ்சேங்க. அப்புறம் இந்த பொண்ணு கட்டிக்கிட்டு அங்கே புதூரில் ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே போய் இருந்துக்கிட்டு கல்லுக்காட்டு வேலைக்கு போனோம். கல்லுக்காட்டு வேலையிலேயே ஒரு 5-6 வருஷமாக செஞ்சோம்.
அப்புறம் வீரப்பனுக்கு மும்பரமான இங்கே பவர். அவங்க சொன்னால் ஒரு வேலை சொன்னால் கேட்கணும். அவங்க ஒரு 30 பேர் 40 பேர் குரூப்பு கட்டிகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டாங்களா போக வேண்டியது தான். அப்புறம் போனால் ஏதோ ஒரு மூட்டை கேட்டு தூக்கிட்டு போய் அவங்க எங்கே ஒரு டேஜ் இடம் கேட்குறாங்களோ அங்கே கொண்டு போய் கொடுக்கறது. என்ன கொடுப்பீங்க? என்ன? அரிசி மாவு 10,000. அவங்களுக்கெல்லாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு 15 பேர் திங்கிற மாதிரி பொருள் எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து ஒரு 30-20 கிலோமீட்டர்னாலும் தூக்கிட்டு போய் அவங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்க காட்டு பகுதியில் போய் அணைக்கு வேட்டையாடிட்டு வருவாங்க. அப்போ வந்த உடனே மேட்ச் பண்ணுவாங்க, கூத்து போடுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் சரியான விவரம் இல்லாத எல்லோரும் வருவாங்க போவாங்க. அப்புறம் ஒன்றுன்னா வீரப்பனது பெருசு கட்டிக்கிச்சு. நீங்கள் அப்போது நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்போ வீரப்பன் அவர் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு முசகுந்தி வேட்டையாடிட்டு வந்து உங்களுக்கெல்லாம் கொடுக்குறது பழக்கமாக இருந்தது அந்த டைமில்? அவங்க அப்பனே அந்த வேட்டையாடுவா அப்படி. அதை வச்சு இவன் பழகிட்டான். இவனும் பழகி இவனும் எல்லாம் முசுகந்தி கூப்பிட்டெல்லாம் இடுவான், மானு ஓட்டுக்காட்டில் இடுவான், கடத்திடுவான், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இல்லைன்னு நம்ம எப்படி சொல்கிறது. கூப்பிட்டு போனாலும் 10 பேர் கூப்பிட்டு போனாலும் 10 பேரும் அவங்க சுட்டு கொடுத்தா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பங்கு போட்டு. அவங்க குரூப்பு எவ்வளோ பேரோ அவ்வளோ பேர் மட்டும் காட்டுக்குள்ளே கூட போயிடுவாங்க யானை வேட்டையாடுறதுக்கு. இந்த ரேஞ்சர்லேயே யானை சுடக்கூடாதுன்ட்டான் ரேஞ்சரு. வேறு ரேஞ்சரில் போய் சுட்டுக்கா அப்படின்ட்டாங்க. அவன் வேறு ரேஞ்சர் இந்த காட்டில் இருந்தால் கூட ஓட்டிட்டு வேறு ரேஞ்சருக்கு போயிடுவான். இது என்ன ரேஞ்சில் வருதுங்க? இதுவும் ஒரு ரேஞ்சு கர்நாடகா ரேஞ்சு. இந்த ரேஞ்சை விட்டு வேறு ரேஞ்சுக்கு போய் சுட்டுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஃபாரஸ்ட்காரன். எல்லாம் பணம் தான், எல்லாம் போலீஸு ஃபாரஸ்ட்டு எல்லாம் பணம் வாங்கிட்டாங்க. யானை அடித்தது எத்தனை நாள் இருக்குங்க? எத்தனை நாள் அவங்க பண்ணியிருப்பாங்க அதை? அவெல்லாம் அவங்க குரூப்புங்களும் ஒரு 500 ஆணைக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேர் 4 பேர் குரூப்பு. ஒவ்வொரு ஆள் யானை சுடுற ஆள் ஒரு குரூப்பு, நல்லூர் மாதையங்கிற ஆள் பேர் இன்னுங்கிற அப்படி ஒரு குரூப்பு, இந்த குழந்தான் ஒரு ஆள் குரூப்பு, அப்புறம் இவன் வீரப்பன் அந்த சேத்துக்குள்ளே என் குழந்த பையங்கிறவன் ஒரு குரூப்பு, அப்புறம் இந்த வடக்காப்புலத்தை பொன்னிசாமி துரைசாமி அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு குரூப்பு. இப்படி குரூப்பு கட்டிக்கிட்டு ஒரு 10 பேர் 4 பேர் 5 பேர் போய் ஒன்று ஏதோ ஒன்று சுட்டுப்பிடுவாங்க. கொண்டாந்தெல்லாம் அவனுக்கே கொடுப்பாங்க. அவன் வியாபாரம் பண்ணுவான் அர்ஜுனம், அவர் தம்பி. அவன் கேரளாவுக்கு எங்கெங்கே வேணுமா பாம்பே வரைக்கும் எடுத்துகிட்டு போவான். கொண்டு போய் கொடுத்து வியாபாரம் பண்ணி பணம் பண்ணி கொடுவாங்க. அதுக்கு முன்னே சேவி கவுனுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சேவி கவுன் ரொம்ப கம்மியாக கொடுக்குறான் பணம் அப்படின்னு இவங்களே இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. டேரெக்டாக இவங்களே எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்ணாங்க இவர் மூலியமாக, அர்ஜுனன் மூலியமாக. ஆமாம், அர்ஜுனெலாம் எல்லாம் நல்ல வியாபாரி, எங்கேனாலும் போவான் எடுத்துக்கிட்டு. என்ன வண்டியிலனாலும் அப்போ சரி அப்படி இப்படி பவராக இருந்துச்சு. அதுக்கு யார் கேட்டாங்க? செத்து கிடக்கிறது அவன் ஃபாரஸ்ட்டுக்காரன் வந்தானா போய் நெருப்பு வச்சு சுட்டு போடுங்க அந்த குரூப்புங்கிட்ட சொல்லுவான். அவங்க ஒரு 10-20 பேர் கூப்பிட்டு போய் கட்டைங்களை வெட்டி அது மேலேயே போட்டு சுட்டு கறிக்கி போட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அப்போல்லாம் போட்டா கேட்டாலாம் இல்லை, இப்போல்லாம் எக்கச்சக்கமான போட்டா. அவங்க அப்போல்லாம் அதெல்லாம் எது என்ன இருந்துச்சு, எழுதி கொடுத்தா தான் ஏதோ ஒருத்தருக்கு, இல்லைன்னா போய் வாய் வார்த்தையில் சொன்னா தான் என்ன இருந்துச்சு. அப்போல்லாம் நல்லா செலவாக்க அவங்களுக்கு. அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீரப்பன் அவர் வந்து யானை தந்தத்துக்காக காட்டுக்குள்ளே இருந்த சமயத்தில் அவர் கேங் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறையா கேங் இருந்திருக்காங்க உள்ள. அவங்களே கேங்கு பிரிச்சுக்கிறது. சுட தெரிஞ்சவும் ஒரு கேங்கு, யானை சுட்டா உளுந்து போச்சுன்னா அவங்களதே ஒரு கேங் பண்ணி விட்ருவான். அவனும் போய் ஒரு 4 ஆனை 5 ஆனை ஒரு வாரம் 15 நாள் கூட ஆயிரும், ஒரு மாதம் கூட ஆயிரும் சுட்டுட்டு வருவாங்க. எல்லாம் பங்கு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பங்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவர் ஊருக்குள்ளே வந்து ரொம்ப நார்மலாக நடமாடிட்டு இருந்தார், நல்லாவே இருப்பான். வந்தவங்கெல்லாம் மாறி மாட்டம் போட்டுக்கிட்டு ஆடுறது, அவங்கள வாத்திக்கார வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விசேஷம்னா மாறி மாட்டம் ஆடுறது. குரூப்பு கட்டி இங்கே அவன் இந்த கோடி உடையும் போது ஒரு ட்ராமாவுக்கு கூட இங்கே இது பண்ணி ஒரு 2 வாத்தியார் வந்து ஒத்திக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோடி உடஞ்சி கொஞ்சம் ஊரை பாதிச்சு போடவும் எல்லாம் மிரண்டுக்கிட்டு விட்டுட்டாங்க. அப்போ இருந்தே கேஸ் ஆகிடுச்சு அவங்க மேலே. இந்த கோடி உடஞ்சதுமே போய் அவங்களே வண்டியிலே போட்டு ஒரு 40 பேருக்கு பக்கமாக கூட்டிகிட்டு போய் கரெக்டில் மூங்களை வெட்டி 2 வண்டி மாட்டு வண்டியில் போட்டு ஓட்டி வந்தாங்க பாரு.
ஃபாரஸ்ட்டுக்காரன் போய் பிடிச்சி ஃபாரஸ்ட்டே அடிச்சு போட்டுட்டாங்க ரேஞ்சரியை. இவங்க வீரப்பன் குரூப்பு அவங்க பசங்கள்லாம் சேர்ந்து அப்பயே ஒரு கேஸ் போட்டு விட்டாங்க. அப்புறம் அதுக்கு போயிட்டு நடந்துக்கிட்டு இருந்தால் தான் அப்புறம் ஒன்று ஒன்றா பெருசாக எஸ்கேப் ஆகிட்டான், எங்கேயுமே போடாத அளவுக்கு. உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஊரில் இல்லாமல் காட்டுக்குள்ளேயே அந்த ஆரம்பித்த சமயம்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? யானை அடிக்க ஒரு கட்டக்கிழப்பு 80லேருந்து வெளியில் நல்லா டைட்டாக வெளியில் போயிட்டான். 80ல் அவங்க அம்மா இறந்த கையிலேருந்து ரொம்ப டைட்டு. போலீஸு இந்த டிசாப்பு அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம். இங்கே 2 குரூப்பு. அந்த செத்து போனாங்களே ஒரு 5 பேர் ஒரு பிட்டு, 2 பேர் ஒரு பிட்டு. அந்த குரூப்பு ஒரு குரூப்பு, பெரிய குரூப்பு அது. அவங்க அண்ணன் தம்பி மக்கமாருங்களே. இவன் வந்து வீரப்பனது சைடு ஆளுங்களை வச்சுக்கிட்டே குரூப்பு. இப்படி பவரில் பார்க்கும்போது பவரில் அதிகமாக அவங்க பண்ணினாங்கள அப்படின்னா நாம் சீக்கிரமாக அவங்கள முடிச்சிடணும்னு இவன் அங்கங்கே ஆள் வச்சு வீடு எழுப்பி விட்டான். 5 பேர் ஒருத்தக்கம் சுட்டு கொண்டு போய் காவேரியிலே போட்டான். 2 பேர் ஒருத்தக்கம் சுட்டு ஊருக்குள்ளேயே அதுதான் பேர் அந்த பக்கம் பட்டாக்காட்டுக்குள்ளேயே சுட்டு ஒரேடியாக ஆலாம்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அங்கெல்லாம் பீஸ் பண்ணி ஆற்றுலேயே போட்டாங்க. கொஞ்சம் கூட சொந்தக்காரங்களே சொந்தக்காரங்கன்னா எல்லாமே சொந்தம்தான், ஜாதி ஒரே ஜாதி தானே. அவனும் குடியானவன் இவனும் குடியானவன், எல்லாம் தாய் பிள்ளையாகவே இருந்தவங்க தான். எல்லாம் ஒன்றாவே வேட்டையாடிக்கிட்டு ஒன்றா மாதிரி இருந்தவங்க தான். துண்டு துண்டாக வெட்டி இந்த காவேரி ஆற்றுல தூக்கி போட்டாருன்னு சொல்கிறாங்களா? அந்த இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், அது வந்து தான் எங்கள் ஊருக்காரங்களை கொலை பண்ணது. ஒரே குரூப்லேயே நல்லாவே இருந்தவங்க அப்படி அவ்வளோ அளவுக்கு டைட் ஆகி போச்சு. ஏதோ மனசில் அது இதையும் சொல்லி ஆளுக்கு ஆள் அவங்கள இவங்களை கொண்டு புண்ணும்னு ஒரு பார்ட்டி இருந்தது தான், இவனை கொண்டு புண்ணும்னு இருந்தது தான். 2 பேரும் சேர்ந்து ஆகும் பெரிய ஒரு பவர் அது. இல்லை அந்த அளவுக்கு தைரியம் எப்படி வந்தது? நகரின்னா என்ன போய் துப்பாக்கியில் ஒளிஞ்சிக்கிட்டு சுடுறதுக்கு என்ன தவறு? அங்கே இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து 2 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துருந்தால் கொஞ்சம் ஏமாந்தமாக எடுத்துன்னு வருவாங்க. இருக்கிறங்கிறது இந்த இடம் தான். அதுக்கு முன்னாடியே வந்துட்டுன்னா அங்கேயே சுட்டு போடுறது. டம் 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 4 பேர் 5 பேர் 10 பேர் சேர்ந்து அதெல்லாம் இட்டால் அது ஒன்று அவ்வளோ காலத்துக்கு போகும். ஒரு 10 பேர் சேர்ந்து சுட்டால் ஒரு குரூப்பையே கொண்டு போடுறாங்க. அவங்க குரூப்பும் ஒன்றா தான் எல்லாம் பூந்து வராங்க. அவன் பாரு சாமி கும்பிட்டு கொடுத்துடலாம், ஒன்று மேலே நம்ம எல்லாம் ஒன்றா ஆகிக்கலாம் அப்படின்னு அப்படிதான் வர வச்சது இல்லை? ஆமாம், ஏற்கனவே அவங்க அண்ணன்மார் தம்பிமார் 2 பேர் சுட்டுருக்குறாங்க. அண்ணன்மார்கிட்ட இப்படி சொன்னால் நம்பலாமா? அவங்களே சுட்டுருக்கிறான வைரோக்கியத்தில் நம்மளை விட போகிறானா நாம் போகணுமா அப்படின்னு நினைக்கணும். போயிட்டாங்க. அவன் கும்பிட்டு கொடுத்துருவான் வீரப்போம். நைஸாக அவனோடையே சேர்ந்து கூடவே இருந்து இந்த பசங்கள்லாம் நம்ம கைவசம் சேர்த்துக்கிட்டு அவனை போட்டுடணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு போனது. அதை வந்து அவன் என்ன பண்ணிட்டான், இவனை கூட்டியாந்து நம்ம பக்கமாக வச்சுக்கிட்டு நாயங்கதையெல்லாம் பேசக்கூடாது, வரும்போதே சுட்டு புண்ணும்டா, டம் டம் டம்னு சுட்டு புண்ணும்டா அப்படின்னு அவங்க முன்னாடியே பேசிக்கிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கிறான். இவன் கூட்டிகிட்டு போனவங்களை மட்டும் கரெக்டாக அந்த சுட வேண்டிய ஆளுங்கள்லாம் சுட்டுவிட்டான். அவன் சுடக்கூடாத ஆளுங்களை சும்மா விட்டுட்டான். கூட வந்தவங்களை குறிப்பிடி 5 பேர் அப்பா மக்களே. முதல்ல ஒரு 2 பேர், அப்புறமெல்லாம் அவங்க தலை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவனை இஷ்டத்துக்கு இருந்துவிட்டு அப்புறம் போய் தனக்கு எதிராக தன்னோட சொந்தக்காரங்கள் இருந்தால் கூட அவங்கள விட்டு வைக்கக்கூடாதுன்றது அவரோட எண்ணமாக இருந்திருக்கு. இல்லை இவங்களை விட்டுருந்தா கொண்டு போடுவாங்கிறதே தான். அவங்களெல்லாம் கொன்னது அவங்க ஆளுங்களே 2 பேர் இட்ட பின்னாலே இவங்களுக்கு ஒரு குரூப்பு 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. மக்கமாரு அப்பமாரு எல்லாம் இது சுட தெரிஞ்சவங்க. இவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை பாலா பண்ணி சுட்டுப்பிடுவாங்க அப்படின்னே தான் அவன் குரூப்பு கட்டி சாமி கும்பிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கணும், வா தாய் பிள்ளையாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லில கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்கே நான் ஒரு பைசூல் பண்ணுறதுக்கு எங்கள் ஊரில் ஒரு 4-5 பேர் போயிருக்கிறாங்க பேசுகிறதுக்கு. இந்த பக்கமாக அந்த பக்கமாக பேச்சு சரி வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் சேர்ந்து போயிருக்கிறாங்க. போகும்போது அந்த கரெக்டாக அந்த சுட வேண்டியவங்களை மட்டும் டம் டம் டம்னு சுட்டுவிட்டு அவங்கள மட்டும் விட்டு நீ ஓடுங்க அப்படின்னா ஓடியான்ட்டாங்க.
அவங்களெல்லாம் ஒரு ஆள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சாக்கடை அதில் இதெல்லாம் சிக்கனை பையில வேட்டியில் எல்லாத்தையும் கட்டி ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போய் ஆற்றுலேயே போட்டுட்டாங்க. இடுப்பு ஒரு ஆளுக்கு இருக்குது, ஒரு ஆளுக்கு முண்டை இருக்குது, ஒரு ஆளுக்கு ஒன்று சிக்கனா ஒன்று சிக்கலை, இது சிக்கலை அது சிக்கலை, அவனுக்கு சிக்கலை இவனுக்கு சிக்கலைன்னு அப்படியே பார்த்துட்டு விட்டுறது தான். தெரிஞ்சு பப்ளிக்காக ஆகிப்போச்சு. போலீஸ் வண்டி வந்துச்சு நிறையா. வந்து வேணுங்கிறவங்களும் சரத்தில் காணவங்களும் போனவங்களும் வந்தவங்கள எல்லாத்தையும் விசாரித்து கேட்டாங்க, பிடிச்சாங்க. டவுட்டாக இருக்கிறவங்கள கூப்பிட்டாங்க. அப்போ யாருக்கு அந்த பழைய கேஸுங்க எதுனாலும் இருக்குதுல்ல, அந்த கேஸுக்காரங்க சிக்கனா தூக்கிட்டு போயிடுவாங்க.